ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் ப்ரெக்னன்சியில் இருக்க சிம்டம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியோட செகண்ட் ட்ரைமிஸ்டரில் என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் என்னென்னலாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் சோஃபார் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது எல்லாமே எனக்கு நான் பர்சனலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான். அண்ட் இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் நோ ஐ எம் இன் மை 35th வீக். ஸோ 9th மந்த் முடிய போகுது. ஸோ அந்த டைமில் தான் எடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணி கேட்டிருந்தீங்க, செகண்ட் ட்ரைமிஸ்டருக்கு வந்து நீங்கள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் சீமந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் அதை வந்து கேட்டிருந்ததுனால நான் வந்து சரி ஓகே நம்ம இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, நான் அதை பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் ஃபுல்லுமே கொஞ்சம் கூட வெயிட் கெயினே எனக்கு வந்து ஃபீல் ஆகல. நான் ஃபுல் டைமுமே அதே வெயிட்ல தான் இருந்தேன். பட் செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் கொஞ்சமா வந்து வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து எனக்கு வந்து வெயிட் கெயின் நல்லா தெரிஞ்சிச்சு. லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் லைக் 1 kg 1.5 kg ஆர்எல்ஸ் 2 kg அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல இருந்தா வெயிட் கெயினே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல தான் வந்து நம்மளுக்கு அனமலி ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல வந்து அந்த என்டி ஸ்கேன் இம்பார்ட்டனோ, அதே மாதிரி நம்மளுக்கு இதுல அனமலி ஸ்கேனும் எடுப்பாங்க. ஸோ ஒரு ட்ரைமிஸ்டர்லயுமே நம்மளுக்கு அங்கங்க கொஞ்சம் திக் திக் மொமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரைமிஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அனமலி ஸ்கேன் எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ சுகர் லெவல் எப்படி இருக்கு அண்ட் வந்துட்டு மற்ற கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ப்ரெஷர் எப்படி இருக்கு, பிபி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க அகைன். ஸோ அதுவும் வந்து மேஜரா வந்து நம்மளுக்கு செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல நடக்கும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல இருந்தே அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பெருசா தெரியல. ஆனா செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல என்னன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பசிக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு பார்சல் வாங்கினேன்னா இதுலதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல வந்து என்னாலே அதை கம்ப்ளீட்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. நானே ஓகே நான் நிறைய சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஃபீல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்துட்டு டிராவல்லாம் பண்ண முடியும். நான் வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர் அப்போ எங்களோட என்கேஜ்மெண்ட் யா 1 இயர் என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக பாண்டிச்சேரிலாம் போய் ஊர் சுத்திட்டுலாம் வந்தோம். எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நான் நல்லா ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே போயிட்டு வந்தேன். எல்லாமே பண்ணேன். ஸோ செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல இது நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட் ஒன்று இருந்துச்சு. என்ன எக்ஸைட்டிங் மொமெண்ட்னா, நம்மளுக்கு வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல தான் வந்து பேபியோட மூவ்மெண்ட்டே தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு பேபி மூவ்மெண்ட் தெரியும் போதுலாம் வந்து எனக்கு அது பேபி மூவ்மெண்ட்டான்னு ஃபிகர் அவுட் பண்ணவே எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு கேஸ் பபுள்லாம் இருக்கும்ல. இப்ப நம்ம பபுள்ஸ் வச்சு விளையாடுவோம்ல. அது மாதிரி வயித்துக்குள்ள எதுனா வந்து கொஞ்சம் இப்படி இப்படி போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஷுவரா தெரியல அது பேபி மூவ்மெண்ட்டா. எனக்கு ஃபிகர் அவுட் பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தெரிஞ்ச உடனே நான் இப்ப போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எனக்கு கிக்கு வருது அப்படின்னு சொன்னா அவங்களால அதை ஃபீலே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் பேபி க்ரோ ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல வெரி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டிங் திங் பார்த்தீங்கன்னா, ஓகே வி ஹாவ் சம் ஹியூமன் இன்சைட் அப்படிங்கிற ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அண்ட் அந்த மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்பதான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு வந்து அனமலி ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல. ஸ்கேன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அன்டி ஸ்கேன் அப்பெல்லாம் பேபி நம்மளுக்கு காமிப்பாங்க. பட் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஒரு ஹியூமன் ஃபார்மேட்ல ஃபுல்லா வராது. பட் ஆனா அனமலி ஸ்கேன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு கையில இருக்க ஃபிங்கரு, ஐலாஷஸ், அதுக்கப்புறமா கால்ல இருக்க டோன் ஆகும், டோஸ் மீன் அந்த குட்டி குட்டியா இருக்கும்ல டோஸு, ஹெட்டு, லிப்ஸு, நோஸு எல்லாமே அவ்வளோ கிளியரா வந்து தெரியும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஒரு ஹியூமன் ஃபார்மேட்லயே வந்து நம்ம பேபியை பார்ப்போம். ஸோ அதுவும் வந்து செம்ம ஜாலியா இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து இன்னொரு திங் என்னன்னா,
செகண்ட் ட்ரைமஸ்டர் பாதி வரைக்கும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா படுத்து தூங்கிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து நம்ம கமிழ்ந்தே படுத்து தூங்கிக்கலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டா படுத்து தூங்கிக்கலாம். ஆனா வந்து கமிழ்ந்து படுத்து தூங்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல அந்த ஒரு 5th மந்த் முடிஞ்சு 6th மந்த் போகும்போதெல்லாம் வந்து நம்மள டாக்டர் சொல்லிடுவாங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டா படுக்காதீங்க. எய்தர் லெஃப்ட் சைட்ல படுங்க, இல்லைன்னா ரைட் லேட்டரல்ல பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஐயோ! என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணு. பட் ஆனாலுமே வந்து நீ இப்ப ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டேன்னா தட் இஸ் நாட் ராங் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம தூக்கத்துல வந்து நம்மளுக்கே தெரியாம நான் ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுறேன் அப்படிங்கறதெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லும்போது, அது பரவாயில்ல. பட் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து கான்ஷியஸா ஒரு சைட்ல படுக்கிற மாதிரி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு 6th மந்த்ல இருந்து. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ வரைக்குமே நான் 3rd ட்ரைமஸ்டர் வந்துமே வந்து எனக்கே தெரியாம நான் நிறைய டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் படுத்து தூங்குறேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து நானே கான்ஷியஸா இருந்தாதான் எனக்கு தெரியும். ஓகே, ரைட்ல படுக்கணும், லெஃப்ட்ல படுக்கணும்னு. இல்ல நான் தூங்கிட்டேன்னா நானே இப்போ வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா தான் படுத்து தூங்குறேன். பட் அந்த மாதிரி படுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திங் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து தான் வந்துட்டு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 4th மந்த் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு வரைக்குமே எதுவும் பண்ண வேண்டாம், லைக் நார்மலா ஆக்டிவா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் அந்த அனமலி ஸ்கேனுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, டெய்லி மேக் ஷுர் நீங்க வந்து வாக்கிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, வாக்கிங் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சரி ஓகே அப்படி சொன்னேன். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் 6th மந்த் விசிட் போகும்ல, அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே வந்து 30 மினிட்ஸ் கண்டிப்பா வாக்கிங் பண்ணியே ஆகணும். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வாக்கிங் மட்டும் இல்லாம நீங்க வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணுவோம்ல, ஆஃப் ஸ்குவாட்ஸ், ஸோ அதுவும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இங்க வாக்கிங்க்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. டிஃபிகல்ட்னா என்ன சொல்றது, எனக்கு வாக்கிங் பண்ண முடியாம கிடையாது. பட் நம்மளுக்கு ஒரு லேசினஸ் இருக்கும்ல. இந்த ஜிம்லாம் போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் 5 டேஸ் சூப்பரா பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுருவோம்ல. அதுல ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அப்பப்போ வந்து பட்டர்ஃப்ளை பண்ணுவேன். அப்பப்போ வந்து ஹாஃப் ஸ்குவாட்ஸ்லாம் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து செமையா மோட்டிவேட் பண்ணுவோம். வா வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நான் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் நான் வந்து அவன் எதுவும் கேட்கலன்னா நான் பாட்டு அப்படியே விட்டுருவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைம்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஃபுட் சாப்பிட நிறைய பிடிக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ஃபுட் கன்சியூம் பண்றது வந்து கொஞ்சம் நிறைய ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் தெரியும். அண்ட் பேபி வந்து அழகா ஒரு ஹியூமன் ஃபார்மேட்ல வந்து க்ரோ ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது எக்ஸசைஸ்லாம் பண்ண வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் நம்ம டிராவல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்காக ஒரு ஃபங்க்ஷனே பண்ணுவாங்க. அந்த 5th மந்த் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் நான் வந்து என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபேஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும் எனக்கு வாமிட் இருந்துச்சு, செகண்ட் ட்ரைமஸ்டர்லயும் வாமிட் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஆல் குட். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னோட டாக்டர் வந்துட்டு யூ கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு செம கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, கீழே குனியக்கூடாது, உட்காரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படிலாம் எதுவுமே சொல்ல, யூ கேன் டூ எனி திங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் எனக்குமே வந்து அந்த கம்ஃபர்ட் இருந்துச்சு. என்னாலையும் வந்து முடிஞ்சிச்சு, முடியாம கிடையாது. இப்ப சில பேருக்குலாம் முடியாதுல்ல, எனக்கு வந்து முடியாம இல்ல. எனக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் வந்து ஈஸியா ஃபிளெக்சிபிளா நார்மலா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அண்ட் தென் யா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் எனக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்துச்சு. அண்ட் இன்னொரு திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு கால்சியம் அண்ட் வாட் இஸ் அயன் டேப்லெட் எடுத்துட்டு இருப்போம். அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலிக் ஆசிட் எடுத்துட்டு இருப்போம். இந்த கால்சியம் அயன் மட்டும் இல்லாம செகண்ட் ட்ரைமஸ்டர்ல எனக்கு வந்து நியூரோகெயின் ஒரு டேப்லெட்டும் வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு ஆட் ஆனா இருந்துச்சு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல. மேபி அது நிறைய பேருக்கு ஆட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஐ ஃபேஸ்ட்
டியூரிங் செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேரி ஆச்சு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மெசேஜ்ல சொல்லுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் இவ்வளோ நிறைய வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரமாக நான் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரும் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். மேபி டெலிவரி ஆனோன்னு தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கான்டென்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணுங்கள். நான் போயிட்டு அதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.